வாராகி மகிமை. கூப்பிய கைகள். வாராகியின் பக்தர்களை சத்துருக்கள் சோதிக்கும் போது கோபத்தால் அரக்கனை கொல்ல உக்ர நிலையை அடைகிறாள். ஆதி பராசக்தி வடிவங்களின் மிக உயர்ந்த வடிவம் தான் வாராகி தேவியாவாள். தோல்வியை துரத்தி எளிதில் வெற்றி கொடுக்கும் வடிவமாக இந்த வாராகி திகழ்கிறாள். கூப்பிய கைகள். 7 லோகங்களையும் காக்கும் காவல் படைத்தலைவி. தன்னை நம்பும் பக்தர்களுக்கு சிறிதளவும் தீவினை அண்டாமல் காக்கும் வெற்றி தேவதை வாராகி அம்மன் ஆவாள். பைரவ சுவாமியின் சக்தியாக இருப்பதால் வராகி உபாசனை அல்லது வராகி வழிபாடு செய்பவர்கள் மீது யாராவது பில்லி சூனியம் அல்லது மாந்திரீகம் செய்தால் அதனை வைத்தவர்களுக்கு பலவிதமான சிரமங்களை உருவாக்குவாள். வாராகி எதையும் அடக்க வல்லவள். கூப்பிய கைகள். சப்த கன்னிகைகளில் மிகவும் வித்தியாசமானவள். மிருக பலமும் தெய்வ சக்தியும் உடையவள். பக்தர்களின் துன்பங்களை தாங்கி அவர்களை காப்பவள். பிரளயத்திலிருந்து உலகை மீட்டவளாகச் சொல்லப்படுகின்றாள். வாராகி அம்மன் ஸ்ரீ புவனேஸ்வரியின் படைத்தலைவி ஆவாள். தன் எதிரிகளை பொடிப்பொடியாக்கும் பைரவியும் வாராகியே ஆவாள். வாராகி அம்மனை வணங்கும் முறை என்ன? கூப்பிய கைகள். பூஜை அறையில் வாராகி அம்மனின் திருவுருவப் படம் அல்லது சிலை முன்பு விளக்கேற்றி தினமும் இரவு 8 மணி முதல் 10 மணிக்குள் வாராகி அம்மனை வணங்கி வரலாம். இரவு நேரத்தில் பூஜை செய்ய முடியாதவர்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செய்யலாம். வாராகி அம்மன் வழிபாட்டை புதியதாக தொடங்கும் பக்தர்கள் வாராகி அன்னை பிறந்த திதியான வளர்பிறை பஞ்சமி அன்று வழிபாட்டினை தொடங்கினால் மிக சிறப்பு. கூப்பிய கைகள். வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து 108 முறை வாராகி அம்மனின் காயத்ரி மந்திரம் அல்லது வாராகி அம்மனின் மூல மந்திரத்தை கூறி அன்னையை மனதார வேண்டி ஜெபிக்கலாம். கூப்பிய கைகள். தொடர்ந்து 48 நாட்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அன்னை நிச்சயமாக நம் எண்ணத்தை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பாள். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் 4 முதல் 5 நாட்கள் இடைவெளி விட்டு பிறகு விட்ட நாட்களிலிருந்து வழிபாட்டினை தொடரலாம்.